எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலாண்டுல கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடந்தது. ஸோ, அதுக்கான கீ ஆன்சர் விடைக்குறிப்பு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ, பகுதி 1ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவோம். அதுக்கடுத்து கட்டாய வினா கணக்குகள், அப்புறம் கரிம வேதியிலிருந்து ஏபிசிடி கண்டறிக என்ற வினை கணக்குகளும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பகுதி 1க்கான வீடியோ. பகுதி 2 மற்ற 2 மதிப்பெண் வினா, 3 மதிப்பெண் வினா, 5 மதிப்பெண் வினா அதற்கான விடைக்குறிப்புகள் பார்க்கலாம். இப்போ வேதியியல் தேர்வு பொறுத்தவரை மொத்தம் 70 மார்க்குக்கு வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ 15 1 மார்க்கு, அதுக்கடுத்து 6 2 மார்க்கு, ஸோ அதுக்கடுத்து 6 3 மார்க்கு அட்டன் பண்ணணும். அப்புறம் 5 5 மார்க் அட்டன் பண்ணணும். மொத்தமாக 70 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்க்கலாம். மின்னார் பகுத்தல் முறையில் காப்பரை தூய்மையாக்குவதில் பின்வருவனவற்றுள் எது நேர்மின்வாயாக பயன்படுத்தப்படுகிறது? எப்பவுமே மின்னார் பகுத்தல் முறையில் எதிர்மின்வாயா தூய உலோகத்தை கூட நேர்மின்வாயா மாசு கலந்த அல்லது தூய்மையற்ற காப்பர் எடுத்துக்கொள்வது தான் வழக்கம். ஸோ அந்த வகையில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு தூய்மையற்ற காப்பர். ஸோ அதுக்கடுத்து sp2 இனக்கலப்பு இல்லாதது எது? இதில் கிராஃபைன், கிராஃபைட், கிராஃபின், புல்லிரின் இது மூணுமே இனக்கலப்பு sp2 தான் இருக்கும். உலர்பனிக்கட்டி மட்டும் இனக்கலப்பு sp. ஸோ அப்போ இதுக்கான சரியான பதில் உலர்பனிக்கட்டி. உலர்பனிக்கட்டி நம்ம திட கார்பன் டை ஆக்சைடு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. 3வது பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் எவ்வரிசையில் +1 ஆக்சிஜனேற்ற நிலையின் நிலைப்புத்தன்மை அதிகரிக்கிறது? இது ஆப்ஷன் ஏ. அதாவது தொகுதியில் மேலிருந்து கீழே வர்றப்போ மந்த இணை விளைவின் காரணமாக +1 ஆக்சிஜனேற்ற நிலையின் நிலைப்புத்தன்மை அதிகரிக்கும். அப்போ அலுமினியம் கேலியம் இண்டியம் தேலியம். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. உந்திகளில் உயர் ஆற்றல் எரிபொருளாக பயன்படுவது எது? ஆன்சர் B2H6 அதாவது டைபோரேன். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. H2SO5 இதனுடைய பெயர் என்ன? இதனுடைய பெயர் கேரோஸ் அமிலம். இது பெராக்சி மோனோசல்பூரிக் அமிலம்னு சொல்லலாம். பெராக்சி மோனோசல்பூரிக் அமிலம்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட படிகத்தில் உலோகம் அதிகமுள்ள குறைபாடு எதில் உள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் சோடியம் குளோரைடு. அதே போல உலோகம் குறையும் குறைபாடு எடுத்துக்காட்டு FeO சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா வினைவேகத்தை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 2NH3 gives N2 + 3H2 என்ற வினைக்கு வினை வேகம் ரேட் அவங்க கொடுத்துட்டாங்க. -d of NH3/dt = K1NH3, d of N2/dt = K2NH3, d of H2/dt = K3NH3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2NH3 நம்ம வினைவேகம் எப்படி எழுதலாம்னா -1/2 d of NH3/dt எழுதலாம். அதாவது எத்தனை மோலோ அதை என்ன பண்ணணும், அதனுடைய தலைகீழாக போட்டுக்கணும். ஏன் மைனஸ் போடுறோம்னா எப்பவுமே ஒரு வினையில வினைபடு பொருளின் செறிவின் மதிப்பானது குறையும். அப்போ வினைபடு பொருளாக இருந்தால் மைனஸ் போடணும், வினைநிலை பொருளாக இருந்தால் ப்ளஸ் போடணும். ஸோ அந்த வகையில் NH3க்கு முன்னாடி மைனஸ் வருது, N2க்கு H2க்கு முன்னாடி ப்ளஸ் வருது. அப்போ 2NH3க்கு -1/2 போடணும். அதே போல் 3H2 இருந்தால் 1/3 போடணும். இப்போ நம்ம மைனஸ் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா மைனஸ்ன்றது அந்த செறிவு குறையுது அப்படின்றத காட்டுறதுக்காக நம்ம போடுறோமே கண்டி அதை நம்ம 1/2ன்னு எடுத்துக்கலாம். d of NH3/dt, d of N2/dt, d of H2/dt எதுக்கு சமம்? K × NH3 செறிவுக்கு சமம். ஏன்னா ஒரு வினையில எந்த பொருளின் வினை வேகமும் பார்த்தீங்கன்னா வினைபடு பொருளின் செறிவின் மதிப்புக்கு நேர்விகிதம் தான் பெற்றிருக்கும். அதனால எல்லாத்துலையுமே NH3 போட்டுடணும். ஏன்னா NH3 தான் வினைபடு பொருள். இப்போ இதை 3ஆல் பெருகுனா 3/2 3 அப்புறம் 1 வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 1.5 K1 3 K2 K3 வரும். இதான் சரியான பதில். 7வது ஆப்ஷன் இ. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. 0.1 m
0.1 மொலாரிட்டி. அசிட்டிக் அமிலத்தினுடைய pH மதிப்பு கேட்குறாங்க. இப்போ இது வந்து நம்ம pH ஃபார்முலா நமக்கு தெரியும். pH = log H+ அல்லது H3O+, அப்புறம் அடிமானம் 8. இதில் H+ அல்லது H3O+ உடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா √Ka × C. Ka என்றது அமிலத்தின் பெருகிய மாறிலி, C என்றது செறிவு. செறிவும் பெருகிய மாறிலியும் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. Ka மதிப்பு 1.8 × 10⁻⁻5. செறிவு வந்து 0.1 மொலாரிட்டி. ஸோ இந்த வேல்யூ எடுத்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். pH = log H+. H+ பதில் √Ka × C போடுறோம். Ka மதிப்பு C மதிப்பு நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து pH மதிப்பு 2.87 வரும். ஸோ ஆன்சர் வந்து 2.87. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. மிகவும் எளிதாக திரவமாக்க இயலும் வாயு எது? இப்போ மந்த வாயுக்கள் வந்து தொகுதி 18ல் வந்து இருக்கும். அதாவது தொகுதியில் வந்து முதல் தனிமம் ஹீலியம், அப்புறம் நியான், ஆர்கான், கிரிப்டான், செரான். இப்போ தொகுதியில் மேலிருந்து கீழே வர வர பாயிலிங் பாயிண்ட் கொதிநிலை வந்து அதிகரிக்கும். அந்த வாயு மூலக்கூறுகளுக்கு இடையேயான வான் டெர் வால்ஸ் ஈர்ப்பு விசையும் அதிகரிக்கும். ஆகையினால மேலிருந்து கீழே வர வர அந்த வாயு வந்து எளிதில் திரவமாக்க முடியும். அந்த வகையில கிரிப்டான் தான் வந்து இது ஆன்சர், சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. லாந்தனாய்டுகளின் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை யாது? இது ஆன்சர் வந்து +3. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி வச்சு ஆக்சிஜனேற்றம் செய்கிறப்போ என்ன கிடைக்குது? எத்தனால் ஃபார்முலா வந்து CH3 CH2OH. இது ஆக்சிஜனேற்றம்னா நம்ம விளைபொருளில் வந்து அசிட்டால்டேட் கிடைக்கும். எப்பவுமே வந்து CH2OH தொகுதி CHO மாறும் ஆக்சிஜனேற்றம் பண்ணால் நமக்கு தெரிஞ்சது தான். பிசிசினா ஒன்றும் இல்லை, பிரிடினியம் குளோரோக்ரோமேட். இது ஃபார்முலா வந்து C5H5NHCl CrO3. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. பின்வருவனவற்றுள் எச்சேர்மமானது மெத்தில் மெக்னீசியம் புரோமைடுடன் வினைபுரிந்து பின் நீராற்பகுக்க தருகிறது? பின்வருவனவற்றுள் எச்சேர்மமானது மெத்தில் மெக்னீசியம் புரோமைடுடன் வினைபுரிந்து பின் நீராற்பகுக்க மூவினி ஆல்கஹாலை தருகிறது. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து மெத்தில் புரோபியோனேட். மெத்தில் புரோபியோனேட் ஃபார்முலா வந்து CH3 CH2 C double bond O OCH3 ப்ளஸ் மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு வந்து CH3Br. இதில் CH3 வந்து CO குரூப் இருக்கிற கார்பனில் போய் சேரும். அப்புறம் அந்த டபுள் பாண்ட் ஓவில் கூட MgBr சேரும். இடைநிலை பொருளாக கிடைக்கும். இதை நம்ம நேர் பக்கத்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டனோன் கிடைக்கும். திரும்பவும் இந்த பியூட்டனோன் வந்து எடுத்துக்கின்னு ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு சேர்றப்போ அதே போல் வினை நிகழ்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவினி ஆல்கஹால் கிடைக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று டாலன்ஸ் வினைக்கரணியை ஒடுக்குகிறது? இதுக்கு ஆன்சர் வந்து ஃபார்மிக் அமிலம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற கார்பாக்சிலிக் அமிலத்தில் ஒரே ஒரு அமிலம் மட்டும் டாலன்ஸ் கரணி மற்றும் ஃபெலிங் கரைசலை ஒடுக்குகிறது. ஏனெனில் ஃபார்மிக் அமிலத்தில் COH தொகுதி இருக்கிற மாதிரி CHO தொகுதி இருக்குது. அதாவது ஆல்டிஹைடு தொகுதி இருக்கிற ஒரே அமிலம் ஃபார்மிக் அமிலம். எனவே இது டாலன்ஸ் கரணியை வந்து ஒடுக்கும். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. எது புதிய கார்பன் கார்பன் பிணைப்பு உருவாகவில்லை? இதுக்கு ஆன்சர் வந்து உல்ஃப் கிஷ்னர் வினை. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. PCl3 நீராற்பகுப்பினால் உருவாகுவது? ஆன்சர் வந்து H3PO3 பாஸ்பரஸ் அமிலம். ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு பாருங்க. பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு ப்ளஸ் 3H2O. இந்த 3H2O வந்து 3H+ 3OH மாறும் பிரியும். இந்த 3H+ம் 3Cl 3HCl போயிடுச்சுன்னா நமக்கு H3PO3 கிடைக்கும், பாஸ்பரஸ் அமிலம் கிடைக்கும். அப்புறம் கட்டாய வினாக்கள்ல கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. கீழ்கண்ட வினைகளுக்கு வினை வகை கண்டறிக. யுரேனியம் 92 238. இது வந்து நம்ம முதல் வகை வினைன்னு சொல்றோம். இதுக்கு வினை வகை 1. சிம்பிளா நம்ம வந்து யோசிக்காம போட்டுடலாம். ஏன்னா அனைத்து உட்கரு சிதை வினைகளுக்கும் அனைத்து கதிரியக்க சிதை வினைகளுக்கும் வினை வகை 1. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. அதுலேயே 2A + 3B = விளைபொருள். இதில் பார்த்தீங்கன்னா A வந்து 2 மூலக்கூறு, B 3 மூலக்கூறு இருக்குது. மூலக்கூறு எண் வேணா 5 இருக்கலாம். ஆனால் வினை வகை வந்து சோதனை மூலம் மட்டுமே நிர்ணயிக்க முடியும். சமன்பாடு அடிப்படையில் நிர்ணயிக்க முடியாது.
அவனே கொஸ்டின்ல வினைவேகம் கொடுத்துருக்கான். கே ஏயின் செறிவு 1/2, பியின் செறிவு 2. இப்போ செறிவோட அடுக்கில் என்ன இருக்குதோ அதை கூட்டினா அதுதான் வினைவகை. வினைவகை ஈக்குவல் டு 1/2 + 2. இது கூட்டினா நமக்கு 2.5 வரும். அடுத்து 3 மார்க்கில் கட்டாயம் வேணா பாருங்க. கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. அதாவது பேரியத்தோட இது கொடுத்துருக்காங்க. பேரியத்துடைய படிக அமைப்பு கொடுத்துட்டு அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேரியத்தினுடைய அலகுக்கூட்டின் விளிம்பு நீளம் வந்து 508 பிகோமீட்டரு. பேரியத்தின் அடர்த்தி வந்து கேட்குறாங்க. ஸோ பொருள்மையை கணிச்சதரன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து அலகுக்கூட்டில் அணுக்கள் எண்ணிக்கை வந்து எண் மதிப்பு வந்து 2. மோலார் நிறை வந்து பார்த்தீங்கன்னா பேரியத்துக்கு 137.3. விளிம்பு நீளம் ஏ வந்து 508 பிகோமீட்டர். ஒரு பிகோமீட்டர்ன்றது 10⁻⁻12 மீட்டரு. இது சென்டிமீட்டராக மாற்றி 2 புள்ளி தள்ளினோம்னா நமக்கு வந்து ஏ மதிப்பு 5.08 × 10⁻⁻8 சென்டிமீட்டர் வரும். அலகுக்கூட்டின் அடர்த்தி ஃபார்முலா வந்து ρ = nm/a³NA. இதில் NAன்றது அவகட்ரோ எண். இப்போ எல்லா மதிப்பும் அப்ளை பண்ண நம்ம என்ன கிடைக்குன்னா அலகுக்கூட்டின் அடர்த்தி வந்து 3.5 g/cm³ கிடைக்கும். அடுத்து பாருங்க, கரிம வேதியியல் கணக்கு 38 ஆவல் வந்து சேர்மம் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பென்சால்டிஹைடு. இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 50% சோடியம் ஹைட்ராக்சைடு வினைப்படுத்துறப்போ சி கிடைக்குன்னு சொல்றாங்க. இது வந்து கன்னிசோர வினை கொடுத்துருக்கான். அப்போ பி வந்து பென்சைல் ஆல்கஹால், சி வந்து சோடியம் பென்சோயேட்டு. அடுத்து பாருங்க, சி அப்படியே எடுத்துக்கிறோம். சி வந்து சோடியம் பென்சோயேட்டு ப்ளஸ் NaOH CaO, அதாவது சோடா சுண்ணாம்பு. சோடா சுண்ணாம்புனா ஒன்றும் இல்லை, சோடியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் ரெண்டும் சேர்ந்தா சோடா சுண்ணாம்புன்னு சொல்கிறோம். அது வினைப்படுத்துகிறோம் நம்ம என்ன கிடைக்குன்னா C6H6 பென்சின் கிடைக்கும். இப்போ பென்சின் தான் வந்து டி, கூடவே சோடியம் கார்பனேட் விளைபொருளை கிடைக்கும். இப்போ நம்ம கீழே வந்து ஒரு டேப்லெட் பண்ணிடணும். சேர்மம், வாய்ப்பாடு, பெயர்.